நம்ம வாழ்க்கையில காதல் எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையிலையும் காதல் அப்படிங்கிற விஷயம் நம்ம கடந்து வந்திருக்கோம், கடந்து வரலாம். லைஃப் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ நம்ம கதையில பார்த்தீங்கன்னா, சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு பொண்ணும், அஜய் அப்படிங்கிற ஒரு பையனும் அவங்க வாழ்க்கையில வந்து எப்படி காதலை கடந்தாங்க. ஸோ அந்த காதல் வந்து அவங்க லைஃப்ல எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அஜய் பற்றி பார்த்துடலாம். அஜய் வந்து பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் வந்து சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அக்கா, அப்புறம் வந்துட்டு அவர் வந்து தம்பி, அவங்க அம்மா அப்பா 4 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அக்காவுக்கு வந்து மேரேஜ் எங்கே முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தூர்ல தான். அது வந்து பக்கத்து ஊர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பூனேல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு வந்து இருக்கிறதுனால வந்து என்னோட ஒய்ஃபை அங்கே கூட்டு போக நினைக்கிறாரு. ஸோ அங்கே கூட்டு போயிட்டு அவருக்கு மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அவர் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு. அவங்க அக்கா வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. ஸோ அந்த அக்காவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளோட அஜய் வந்து அங்கேயே போய் ஸ்டே பண்ணுறாரு. அப்போ நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான சில கதைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோயின் என்ட்ரி, அதாவது நம்ம சிருஷ்டியோட லைஃப் ஸ்டைல் பற்றி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நல்லா ரிச்சான ஃபேமிலி. ஸோ ஒரே ஒரு பொண்ணு தான் வீட்டில். என்னடா இவன் கதையில் எல்லாமே ஒரு பொண்ணு வந்து ரிச்சாக மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு கதை சூப்பராக அந்த கதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ நான் போட வழியில் அப்படின்னு வரும். அது நம்ம சேனல் பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது குறை மிஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டு நான் திருத்திக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன்னா, ஸோ ஏதாவது சொதப்பலாக இருந்தால் கொஞ்சம் திருத்தியதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா திருத்திக்குவேன். ஓகே, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்மளோட சிருஷ்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும், அவங்க அஜய் 2 பேரும் எப்படி காதலிக்கிறாங்க, எப்படி வந்து மீட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்ட்டு அதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். அஜய் பார்த்தீங்கன்னா நான் அக்கா வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூட அந்த பொண்ணு கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காரு. எப்படி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் தெரியும் அப்படின்னா, ஏன்னா வந்து பூனே அப்படிங்கும்போது பூனே வந்து ஒரு மகாராஷ்டிரா ஸ்டேட்டு. ஸோ வந்து யாருக்குமே அந்தளவுக்கு அங்கே வந்து தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். அந்த பொண்ணு வந்து இவங்க கூட பேசி கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அண்ணன் கூடுவாங்க, நல்லா ஒரு பேசுவாங்க. இப்படி வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஷாப், அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிறதுனால இவர் அந்த பொண்ணை வந்து அடிக்கடி அப்படியே அந்த கொஞ்சம் ட்ராப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நடந்து போய் அந்த பொண்ணை வாக்கில் போய் அப்படி விட்டுட்டு வருவார். ஏன்னா அவருக்கும் வீட்டில் இருந்து போர் அடிக்கும். எல்லாரும் நம்ம அக்கா வீட்லேயே அவர் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போர் அடிச்சிட்டு இருக்கனால அவர் வந்து அடி கொண்டு ட்ராப் பண்ண போயிடுவார். அப்படியே நடந்து வாக்கிங்கில் போயிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி யதார்த்தமாக ஒரு அந்த பொண்ணை வந்து அப்படியே அந்த கடையில் கொண்டு விட்டுட்டு திருப்பி ரிட்டன் வாராரு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரோஸ் பூ வச்சு வித்துட்டு இருக்கு. ஒரு சுடிதார் போட்டு ஒரு அழகா இருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ரோஸ் வித்துட்டு இருந்தோடனே வந்து கேட்குறாரு, என்னம்மா இது காலேஜுக்குலாம் போலையா, இல்லை எதுவும் நல்ல வேலை கிடைக்கலையா, இப்படி வந்து பூ வித்துட்டு இருக்கு அப்படின்னோடனே, என் பூ விற்கிறது ஒரு நல்ல வேலை இல்லையா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு பேசுது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, நம்மளுக்கு ஏதோ ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பூ வந்து எப்படிமா எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு. அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, சிருஷ்டி. நீ என்னடா சிருஷ்டி வந்து பெரிய பணக்காரி அப்படின்னீங்க, பூ வந்து வித்துட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, எதுக்காக இந்த ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சிருஷ்டியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பெட்டு கட்டியிருப்பாங்க. 1 வீக் வந்து நீ ஒரு 5 வேலையை மாற்றி பண்ணணும். அந்த பெட்டில் இருந்து நீ ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிட்டேன்னா வந்து நாங்கள் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டு கட்டியிருப்பாங்க. ஏன்னா நீ தான் பெரிய எல்லாத்துலேயுமே சாதிக்கக்கூடிய ஆளு, அதான் நல்லா கொஞ்சம் படிக்க கூடிய பொண்ணு, நல்ல ஒரு திறமையான பொண்ணு நம்ம சிருஷ்டி. ஸோ அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி பெட் கட்டுறாங்க. நம்ம சிருஷ்டி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த பூ விற்கிற ஒரு வேலை, அந்த பூ வந்து வித்துட்டு இருக்காங்க. ரோட்டு கடையில் நின்று வித்துட்டு இருக்காங்க. வித்துட்டு இருக்கும்போது என்னம்மா நீ பூ வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளால வந்து கேட்கும்போது, பூ தைப்பேன் நல்ல வேலை தானே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது நம்ம வந்து அஜய் வந்து பேசுறாரு. அஜய் வந்து திங்க் பண்றாரு, பொண்ணு வேற நல்லா இருக்கா, எப்படி இவளை கரெக்ட் பண்ணலான்னே தெரியலையே அப்படின்னு. டக்குன்னு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா, ஸோ எப்படி கரெக்ட் பண்ணலான்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே அதெல்லாம் டக்குன்னு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிடுறாரு. எப்படி கரெக்ட் பண்ண, என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவ கேட்குறான் உடனே சிருஷ்டி. அது ஒன்றும் இல்லை, சரி இந்த பூ வந்து நிறைய எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கம்மா அப்படிங்கிறேன். ஏன்னா ரோஸ் பூ வச்சிருக்காங்க, நிறைய பேர் என்ன ப்ரொப்போஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன் இது காசு கொடுத்து வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. காசு கொடுத்து வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே காசு கொடுக்காம வாங்கி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பொண்ணு. அஜய் வந்து காசு கொடுக்காம அதை ப்ரொப்போஸ் பண்ணலாம் தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாரு. அது எப்படி அப்படின்ட்டு நம்ம சிருஷ்டி கேட்குறாங்க. டக்குன்னு சிருஷ்டிகிட்ட வந்து ஒரு பையை கொடுக்குறாரு. ஸோ இந்த பையை கொஞ்சம் பிடிங்களேன் அப்படின்னோடனே அந்த பூ வந்து சிருஷ்டி வந்து இப்படி ஒரு டேபிள் வைக்கிறாங்க. டேபிள் வச்ச உடனே ஒரு பூ எடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு. சிருஷ்டிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, என்னடா என்ன ப்ரொப்போஸ் பண்ணிட்டே அப்படின்ட்டு. உடனே ப்ரொப்போஸ் பண்ண அப்படின்னா சிருஷ்டிக்கு வந்து ஒன்றுமே ஓடலை, என்னடா இப்படி அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக பண்ணாரு, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபண்டுக்காக பண்ணாரு. பிடிச்சிருந்து ஜஸ்ட் ஒரு ஃபண்டுக்காண்டி பண்ணாரு. ஸோ அப்படியே அன்னைக்கு அந்த நாள் போயிருச்சு. சிருஷ்டிக்கும் வந்து அவர் கொஞ்சம் அப்படி சொல்றது ஜாலியாக டைப் பண்ணோம், ஜாலியாக பேசிட்டு இருந்தாலும் சிருஷ்டிக்கும் பிடிக்கும் அவரை.
செகண்ட் டே வராரு. செகண்ட் டே வரும்போது பார்த்தீங்கன்னா சிருஷ்டி வந்து வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பென்னு நோட்ஸ் எல்லாம் நோட் சைட்லேருந்து வித்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணி ஒரு நல்ல வேலையே கிடைக்கல, நோட் சைட்லேருந்து வித்துட்டு இருக்க, பார்க்க பொண்ணு வேற, நீ ரொம்ப அழகா இருக்க, யாராவது ஒன்று ஏதாவது கடத்திட்டு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்களும் வருத்தப்படாங்க, நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு சிருஷ்டி சொல்றாங்க. சொன்ன உடனே இல்லை நான் வந்து உன்னை ஒரு நல்ல வேலையை சேர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அக்காவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல வேலை பார்க்குது, பெரிய டெக்ஸ்டைல் ஷாப் சொன்னா அந்த ஷாப்புக்கு கூட்டு போறாரு. பார்த்தீங்கன்னா அந்த அங்கே கடையில் இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அந்த பொண்ணு பின்னாடி வந்தோடனே. ஏன்னா அந்த டெக்ஸ்டைல் ஷாப் ஓனரே அந்த பொண்ணு தான், இவங்க அப்பா தான். ஸோ அப்படிங்கும்போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பியா நீ அப்படின்ட்டு அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு போய் கேட்கறாங்க. கேட்ட உடனே ஐயோ இவங்களுக்கா, உடனே அந்த பொண்ணுங்க இருந்து கணக்கு கட்டுறது பின்னாடி சுடிச்சுட்டு ஒரு கிச்சனுக்கு அப்படின்ட்டு உடனே சரிஞ்சு வந்துட்டு அவங்களும் வேலைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கொடுத்துட்டு நான் அடிக்கடி வருவேன், இருந்தால் ஒரு 1000 ரூபா கமிஷன் கொடுக்குறேன். எதுக்கு கமிஷனு, அதோட வேலைக்கு சுட்டுருக்கல அப்படின்னு உடனே சரி உங்க நாளைக்கு வாங்க, நாளைக்கு நம்ம மீட் போனோம், அப்புறம் கமிஷன் உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு சிருஷ்டி. ஏன்னா நாளைக்கு அவங்க மீட் பண்ணோம்ல, ஸோ அப்படி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் அந்த வேலைக்கு விட்டேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கல, அது வந்து ரொம்ப ஒரு ஹார்டா சுதந்திரமா இல்லை, எனக்கு இதான் சுதந்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிருஷ்டி பேசுறாங்க. பேசின உடனே நம்ம அஜய் வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு அந்த பொண்ணு நம்ம கொஞ்ச நேரம் அப்படி வெளியே போயிட்டு வரலாமா, நானும் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஊரை பற்றி எதுவும் பெருசாக தெரியாது, இன்னைக்கு நீ எவ்வளோ விற்ப அவ்வளோ காசை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. கொடுத்துட்டேன்னா நம்ம அஜய் வந்து அவ்வளோ பெரிய காசு பாட்டி பணக்காரெல்லாம் அப்படி கிடையாது. அஜய் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒர்க் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து லேபர் வச்சிருக்காரு, லேபர் வந்து கடை பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படி அக்கா வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. அஜய் வந்து இப்படி ஒரு லைஃப் போயிட்டு இருக்கலாம். அதனால நம்ம சிருஷ்டி வந்து கூப்பிட்டு போகிறாங்க சுற்றுறதுக்கு. ரெண்டு பேரும் பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் போயிட்டு அப்படின்னு பார்க்குறாங்க, எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கோணையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டே வராரு. நான் வந்து உன்னை பார்த்த உடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு வந்து நீ வந்து ஒரு விஷயத்தை ஓகே சொல்லி வரீங்கிட்ட உடனே நம்ம சிருஷ்டிக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு நம்ம சிருஷ்டி உடனே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இல்லை நானும் ரொம்ப நாள் பொண்ணு தேடிட்டு இருக்கேன், எனக்கும் மேரேஜ் பண்ண ஆசையாக இருக்குது, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். கேட்டவுடனே ஐயே நான் மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளும், நான் மேரேஜ் பண்ணி என்ன பண்ண முடியும், நான் கஷ்டப்பட்ட பொண்ணு, நான் எதுக்கு இடாத பொண்ணு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு உடனே ஒரு சென்டிமெண்ட்டை பேச ஆரம்பிச்சாங்க. சிருஷ்டிக்கும் பிடிக்கும். சென்டிமெண்ட்டை பேசினோடனே அஜய் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் உன்னை, நீ இப்படி வந்தால் கூட நான் வந்து பார்த்துக்குவேன், நான் வந்து ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன், எனக்கு அதில் வர வருமானமே போதும், நல்லா வந்துட்டு இருக்கேன், லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு, எங்கள் அம்மா அப்புறம் தம்பி இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காரு, ஸோ உனக்கு லைஃப் நல்லா போயிட்டு இருக்குமா அப்படின்னு சிருஷ்டி வந்து சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன ரீசன், சிருஷ்டி வந்து ஒரு வீட்டில் இவரை பார்த்தோன்னே வீட்டில் சொல்லிடுச்சு, சிருஷ்டி வந்து அந்த பையனை வந்து லவ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த பையனை. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு வீட்டில் வந்து எதுவுமே வீட்டு பெர்மிஷன் இல்லாமல் நடக்காது. அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அவ்வளோ வீட்டில் செல்லமாக வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து எல்லாம் வீட்டில் வந்து உடனே பேசிடுவாங்க, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு வீட்டில் வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணை, என்ன நடக்குது அப்படிங்கிற பேசிடுவாங்க எல்லாத்தையுமே. ஸோ இவங்க எல்லாத்தையுமே டெய்லி நடந்ததெல்லாம் வீட்டிலே பேசுவாங்க. ஸோ நம்ம லவ் பண்ணதே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நீ என்ன நினைக்கிற சிருஷ்டி அப்படின்னோடனே எனக்கு நீங்கள் தான் சொல்லணும்ப்பா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா சொல்ற மாதிரி நான் பிடிச்சிருக்குப்பா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னோட சரி உனக்கு எதுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்ட விஷயத்தில் கேட்குறேன். ரெண்டாவது விஷயமா இல்லைப்பா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பூ வித்துக்கிட்டு இருந்தேன், என்னை வந்து ஒரு அனுதாபம் பார்க்காம ஒரு ஜாலியான கேரக்டரை பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு இப்போ யாராவது இப்படி ரோட்டில் அனுதாபமாக இருக்காங்க, அவங்க அனுதாபப்பட்டு பாவப்பட்டு பார்க்குற ஒரு கேரக்டரும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன், நான் இருக்கேன் அப்படின்ட்டுல யார் இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் பண்ணுவான். ஒரு பாட்டி வந்து ஹெல்ப்புக்காண்டி உட்காந்துருக்காங்க ரோட் சைடில், அவங்கள வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து அவனால் முடிஞ்சது ஒரு 10,000 கையில் வச்சுருந்தாங்க, அதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சும்மா தான் வந்து இப்படி ரோட்டு கேட்டில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. காசு கொடுத்து ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சு கொடுத்தான்ப்பா, இது வந்து எனக்காண்டி பண்ணலை, நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது பண்ணலாம், போல திருப்திக்காண்டி பண்ணலாம். ஸோ கஷ்டப்படாமல் யார் பார்த்தாலும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறான், இவன் வந்து என்னை கஷ்டப்படுத்த மாட்டான், லைஃப் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்குவான், எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்ட்டு நம்ம சிருஷ்டி சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு அப்படின்னு. ஆனால் என்ன பையன் தான் கொஞ்சம் வீட்டில் அப்படி இல்லாமல் இருக்காங்கப்பா அப்படின்ட்டு பொண்ணு சொல்கிறாங்க. வசதியான வசதி, நம்ம கல்யாணம் பண்ணால் நீ எல்லாம் அவன் ஒன்று நம்ம எல்லாம் ஒன்று தானே, எல்லாமே அவருக்கு தானே வரும்போது அப்படின்னு எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க. இப்படி ஒரு 3 மாதம் அந்த ஊர்லேயே சுற்றிட்டு இருக்காங்க, புனேலேயே சுற்றிட்டு இருக்காங்க, 2 பேருமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து நான் இப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனோட பொண்ணு அப்படின்ட்டு சொல்லவே இல்லை, அவங்க கெட்டப்பே மாற்றவே இல்லை. நல்ல ஒரு மாடலான பொண்ணு, அந்த மாடலான பொண்ணு கெட்டப் மாற்றவே இல்லை, இதே மாதிரி கெட்டப் தான் இருக்குது. மேரேஜ் அப்போ வந்து எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. வேற ஒரு டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு அப்படின்ட்டு கேட்குறாரு. ஒரு நெக்ஸ்ட் டே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கேட்ட உடனே இங்கே வச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம், கோயில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே இவங்க வந்துட்டு ஐயோ கோயிலில் வச்சா அப்படின்னோடனே சரி ஓகே பண்ணிக்கலாம், எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. இல்லைப்பா இப்படி டக்குன்னு மேரேஜ் பண்ண நினைக்கிறான்ப்பா அப்படின்னு. சரி கோயில் தானே, சரி நாங்கள் எல்லாரும் சுற்றி இருப்போம், உனக்கு பிரச்சனை இல்லை, நானே உன்னை ஆசீர்வாதம் பண்ணோம், வந்து கவலைப்படாங்க, உன் கல்யாணத்தை வந்து பெருசாக நடத்தணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன், பட் அது நடத்த முடியல, என்ன பண்ண முடியும், ஸோ சிம்பிளாக நடத்தி முடிச்சிடுமா அப்படின்ட்டு நம்ம வந்து சிம்பிளாக நடத்தி முடிக்கலாம்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போன உடனே சிம்பிளாக ஒரு தாலி அணிஞ்சிருக்காரு, கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ண உடனே அவங்க அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மாவே
வந்துட்டு அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. கோயில்ல யாருமே தெரியாத ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. அப்படி வந்திருக்கும் போது இவங்க தெரியாம வந்து நின்றுட்டு இவங்களை பார்த்தா நல்லா உங்களுக்கு தெரியாத பொண்ணு இவங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்கறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரு ஓகே அப்படின்றாரு. உடனே 2 நாள் அப்படி ஆசீர்வாதம் கிட்டீங்கன்னா எங்க அம்மா அப்பா நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே நல்லா எனக்கு வாழ்க்கை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் வாழ்க்கை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. அம்மா அப்பாவும் இந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் ஆசீர்வாதம் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பையனோட வீட்டில் இவர் எதையுமே சொல்லலை. அக்காட்ட சொல்லலை, அம்மாட்ட சொல்லலை, அப்பாட்ட சொல்லலை, தம்பிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லலை. இவர் வந்து மேரேஜ் பண்ணியாச்சு, பிடிச்சிருந்து மேரேஜ் பண்ணியாச்சு. இவர் இப்படிதான் வீட்டில் வந்து பெருசாக எதையுமே கன்சல்ட் பண்ணி கேட்க மாட்டாரு. அவர் தோன்ற வச்சு பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் லைஃபே அது மாதிரி தான் அவர் சூஸ் பண்ணிட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஊருக்கு ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஜாலியாக போயிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காரு. எங்கள் ஊர் பாரு எப்படி இருக்கும், மட்டும் பாரு நல்லா இருக்கும், அழகா இருக்கும் அப்படின்னு. எங்கள் வீடு அதோட அழகா இருக்கும், சின்ன வீடு தான் பட் நல்லா இருக்கும், உனக்கு ஓகே தானே அப்படின்னு. எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருந்தோடனே அப்படியே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அவங்க தம்பி வந்து பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன கார் இருக்கு, ஒரு மெக்கானிக்கல் வந்து காரில் சின்ன கார் வச்சிருக்காங்க. ஸோ அந்த காரில் பிக்கப் பண்ண தம்பி வந்திருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடி BMW பென்ஸ் வரிசையாக நிறைய கார் போயிட்டே இருக்குது. அவர் வண்டி கிராஸ் பண்ணி டக்கு யாரோ தம்பி பெரிய ஆளே தான் வந்திருக்காங்களா, இல்லை எலெக்ஷன் மீட்டிங் தான் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவொடனே தெரியல, எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஊருக்கிட்ட போகிறாங்க. ஊருக்கிட்ட வரும்போது அவர் ஆல்ரெடி ஒரு பேசியிருப்பாரு. அந்த நம்ம பொண்ணு யாரு சிருஷ்டி வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து மஸ்டாங் GT கார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது பேசியிருக்காரு. இவரு பேசினோடனே சிருஷ்டி அது மனசில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு டெஸ்ட் இருக்கு. 2 பேரும் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா சரியான பெரிய வீடு, ஒரு பெரிய பங்களா. அந்த ஊர்ல பெரிய வீடு அவங்க வீடு. அந்த மாதிரி ஒரு வீட்டு மாடி நிப்பாட்டுறான். தம்பி யார் வீட்டு தம்பி மாடி நிப்பாட்டுறது வீடு, யார் வீடு அப்படின்னு கேட்குறாரு. யார் வீடுனோடனே நீ உள்ள வந்து பாருங்க அப்படின்னோடனே அந்த கேட்ல இறங்கினோடனே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வந்த கார் எல்லாமே எல்லாம் வரிசையாக வந்து நிற்குது. அந்த பாடி BMW பென்ஸ் எல்லா காரும் வரிசையாக வந்து நிற்குது. பார்த்ததுக்கு மஸ்டாங் GT ஒரு ரெட் கலர் அந்த வீட்டு வாசல் அப்படியே நிற்குது. அந்த வீட்டு வாசல்ல நிற்குது மஸ்டாங் GT. உடனே இவர் யாரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு திரு முழிக்காரு. முழிச்ச உடனே அவங்க அம்மா அப்பா வந்தாச்சு. இவனோட அம்மா அப்பா வந்தாச்சு. அம்மா கல்யாணம் பண்ணிக்கம்மா, நீ யார் வீட்டுலமா நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க அம்மா வந்து லைட்டா திட்டிட்டு கொஞ்சம் ஆக்டிங் கொடுத்துட்டாங்க. திட்டிட்டு சரிப்பா உள்ளவா அப்படிங்க. யார் வீடுமா சொல்லவே இல்லை, கிடையாது சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அவன் பொண்டாட்டி வீடு தானே அப்படிங்காங்க. ஏன் பொண்டாட்டி வீடா, என்னம்மா சொல்ற, அவளே ஒன்றுக்கு வயலாம் பூ ஊற்றிட்டு பழம் வந்துக்கிட்டு இருந்தா வண்டிக்காரில், அவளை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் கேட்டேன், பொண்டாட்டி வீட்டு அசல்ட்ட சொல்றீங்க. டக்குன்னு அந்த கோயில ஆசீர்வாதம் பண்ணவங்க இருக்காங்களா, அவங்க வந்துருவாங்க. அவங்க தான் அந்த பொண்ணு அம்மா அப்பா வந்துட்டு மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு அப்படிம்பாங்க. என்ன சொல்றீங்க, அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்றீங்க எதுவுமே அவருக்கு புரியல. நம்ம சிருஷ்டி வந்துட்டு சாரிடா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன், இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா, இது வந்து இந்த வீடு நம்மளோட வீடு தான், நான் வந்து ஒன்று காதலிக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லேயே உங்க அக்காவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்குலாம் என் கடை தான் வேலை பார்க்குது, அந்த பொண்ணை போய் நான் கேட்டு உன்னோட வீட்டுக்கு வந்து அங்கே வந்து ஒரு வீடே கட்டி உங்கள் அம்மா அப்பாட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த வீடே கட்டி நமக்கு தான் வாழ போகிறேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து நம்ம கல்யாணத்துக்கே ரெடி ஆனேன். அப்படின்னு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பண்ணிச்சிருக்கீங்க, இன்னும் போர்டு தரப்பே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுல ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃபீல்ல ஒரு காமெடியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டக்குன்னு எதிர்பார்க்காத லைஃப், ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம லைஃப், பட் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் நின்று இருக்காருன்னொடனே நீ சொன்னாலடா உனக்கு பிடிச்ச காரு வீட்டு வாசல் இருக்குது பாரு, மஸ்டாங் GT உனக்காக தான் வாங்கியிருக்கேன். அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, பெரிய ஷாக்கு. வாழ்க்கையில வந்து சும்மா இந்த வண்டியில போயிருவோமா அப்படின்னு நினைச்சவருக்கு மஸ்டாங் GT காரு வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு. இதெல்லாம் யோசிச்சுட்டு சிருஷ்டியை பார்க்காரு. பார்த்த உடனே என்னையாண்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், இவ்வளோ பணம் இருக்கு உங்கள்கிட்ட, இவ்வளோ இருக்கு, என்னையாண்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், அவ்வளோக்குள்ள நான் ஒருத்தன ஆள் கிடையாது அப்படின்னு அப்பவும் ஜாலியாக தான் பேசுறாரு. அது வந்து உன்னோட மனசு தானே பிடிச்ச விஷயம், நீ வந்து யாருக்குமே உங்ககிட்டே இல்லை பெருசா, நீ வந்து மற்றவங்க கஷ்டப்படக்கூட நினைக்கிற, இன்னொன்று மற்றவங்க அனுதாபப்படாம குத்தி காட்டாம அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை நீ வாழ்ற, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ சந்தோஷமா வச்சுருவா நம்பிக்கை இருக்கு அப்படின்னோடனே அப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து அவங்கள உள்ள ஆரத்தி தட்டை எடுத்து அவங்கள உள்ள வரவேற்று அவங்க லைஃப் வந்து அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக போச்சு. இதுதான் நம்மளோட சிருஷ்டி அஜய் கதை. இந்த கதை பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த கதையில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதே கமெண்ட்ல போடுங்க. பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க, ஏதோ உங்க கருத்தையும் சொல்லுங்க. பட் பாய். இந்த கதையில என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்காகவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம நிறைய சர்ப்ரைஸ் உங்க வாழ்க்கையில நிறைஞ்சிட்டு இருக்கு. லைஃபே எப்பவும் அப்படிதான், ஒவ்வொரு நிமிஷம் சர்ப்ரைஸ் தான் இருக்கு எப்பவுமே லைஃப்ல. ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் மேபி உங்க வாழ்க்கையில நீங்க இதே எதிர்பார்க்காம பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கும். என்னோட வாழ்த்துக்கள். பாய்.